அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பாலிட்டியில் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சியில் பாலிட்டி குரூப் 1ல் 2025 கேட்கப்பட்ட ஒரு கேள்வியை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கேள்வி என்னென்னா, விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர்டிகல்ஸ் ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இஸ் இன்கரெக்ட்லி மேட்ச். அதாவது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட், ஃபால்ஸாக எது மேட்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி கேட்டிருக்காங்க கேள்வி. ஆர்டிகல்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க, ஆர்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல் 12 வந்து டெஃபினேஷன் ஆஃப் த ஸ்டேட், இது கரெக்ட். ஓகேவா? ஸ்டேட்னா என்ன, ஸ்டேட்லாம் எதுக்குள்ளே வருது அப்படிங்கிறது வரும். ரெண்டாவது ஆர்டிக்கல் பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிக்கல் ரைட் டு எஜுகேஷன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது ரைட் டு எஜுகேஷன் கிடையாது, ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் லிபர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட் டு எஜுகேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 21A அமெண்ட்மெண்ட் மூலமாக, இந்த 21Aனா ஏன்றது நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம். அமெண்ட்மெண்ட்னா என்னென்னா ஏன்னு வரும் அப்படின்ட்டு. ஸோ ரைட் டு எஜுகேஷன் வந்து ஆர்டிக்கல் 21A. நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல் 34. ஆர்டிக்கல் 34 பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, பவர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் டு மாடிஃபை த ரைட்ஸ், அதாவது அடிப்படை உரிமைகளை மாற்றம் செய்ய. ஓகேவா? இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். மாற்றம்னா என்னென்னா சீர்திருத்தம். சீர்திருத்தம்னா என்னென்னா அமெண்ட்மெண்ட். ஸோ ஒரு ரைட்ஸில் நம்ம அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வரணும், சீர்திருத்தம் மாற்றம் அப்படின்னு கொண்டு வரணும்னா அதுக்குண்டான ஆர்டிக்கல் கிடையாது இது. அது வந்து ஆர்டிக்கல் 368. ஓகேவா? ஸோ அப்போது வந்து இதுவும் தப்பு. ஓகேவா? ஸோ 2 and 3 தப்பு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா 2 and 3 ஃபஸ்ட்டு நல்லாவே தெரியும் 1 கரெக்டுன்னு. அப்போது 1 கரெக்டுன்னா இதுவும் வராது, இதுவும் வராது. ஸோ அப்போ 3 and 4 2 and 3க்குள்ளே தான் தப்பு இருக்குது. அப்போ 2 and 3 அப்படின்னு சொல்லி டேரெக்டாக போட்டுடலாம். ஓகேங்களா? இதுதான் ஆன்சர் 2 and 3. இப்போ நம்ம 35க்கும் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் படிக்கும்போது நம்ம முன்னாடி வீடியோ சொன்ன மாதிரி அந்த கொஷினுக்கு உண்டான ஆன்சர் மட்டும் படிக்கக்கூடாது. எதுக்காக அந்த கேள்வி, அது சம்மந்தப்பட்ட ஆர்டிகல்ஸும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, legislation to give effect to the provision of the fundamental rights, அதாவது அடிப்படை உள்ள அம்சங்களை செயல்படுத்த சட்டம் இயற்றுதல். ஓகேவா? இது கரெக்ட். ஓகேவா? இப்போ ஆர்டிக்கலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் லிபர்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு மனுஷனோட வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும், ஒரு லைஃப்பை பாதுகாக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சட்டம் ஏற்றணும், அதுக்கு ஒரு ஆர்டிக்கல் இருக்கணும். அந்த ஆர்டிக்கல் தான் 35. அதாவது இந்த ஆர்டிக்கல் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஆர்டிக்கல். என்னென்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் சட்டம் இயற்றத்துக்கு பார்லிமெண்ட்டுக்கு மட்டுமே பவர் உண்டு. அதாவது நாடாளுமன்றத்தில் மட்டுமே சட்டம் இயற்ற முடியும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஒரு சட்டத்தின் மூலமாக ஒரு லாவை கொண்டு வரணும். இப்போது இப்போது ரைட் டு எஜுகேஷன் வச்சுக்கோங்க, இதுவே ஒரு எடுத்துக்கலாம். ரைட் டு எஜுகேஷன் பார்த்திங்க அப்படின்னா பார்லிமெண்ட்டில் தான் கொண்டு வரணும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஒரு சட்டத்தை கொண்டு வரணும், ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்கிற ஆர்டிகல்ஸில் வச்சு நம்ம ஒரு சட்டத்தை கொண்டு வரணும்னா பார்லிமெண்ட்டுக்கு மட்டுமே பவர் உண்டு. ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் சட்டம் இயற்றுவதற்கு பவர் கிடையாது. ஓகேவா? இதுதான் இந்த ஆர்டிக்கல் மூலமாக தெரிஞ்சுக்கணும். டெஃபினேஷன் ஆஃப் த ஸ்டேட், ரைட் டு எஜுகேஷனுங்கிறது ஆர்டிக்கல் 21A. பவர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் டு மாடிஃபை, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பவர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்டுக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி மாடிஃபைனா என்னென்னா சீர்திருத்தம், அமெண்ட்மெண்ட், மாற்றம் அப்படின்னு கொண்டு வரணும். ஸோ அது கொண்டு வரத்துக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குன்னா பார்லிமெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்குது. ஆனால் இந்த ஆர்டிக்கல் கிடையாது. ஆர்டிக்கல் 368 மூலமாக தான் நம்ம என்ன பண்ணணும், அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வர முடியும். ஆர்டிக்கல் 35 பார்த்திங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் கொடுத்துருக்கிறத நம்ம சட்டமாக்கிறதுக்காக ஒரு சட்டம் இயற்றணும், அந்த அம்சங்களை செயல்படுத்துறதுக்காக ஒரு சட்டம் இயற்றணும். அந்த சட்டம் இயற்றக்கூடிய ஆர்டிக்கல் தான் 35. ஆனால் இந்த சட்டம் இயற்ற பவர் வந்து பார்லிமெண்ட்டுக்கு மட்டுமே உண்டு, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கிடையாது. ஓகேவா? இப்போது இந்த கொஷினுக்கு உண்டான ஆன்சர் 2 and 3 ஒன்லி. நன்றி.